இயேசுவானவர் கைது செய்யப்படுவதும் அதைத் தொடர்ந்த முதற்கட்ட விசாரணையும் குறித்து மார்க் என்ன சொல்லுகிறார் என்பதை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். வார பாடத்தில் இயேசுவை கொல்வதற்காக யூதர்கள் செய்த சதியை குறித்து முதலாவதாக பார்க்கிறோம். நலத தைலத்தை இயேசுவின் மேல் அபிஷேகம் செய்த பெண்ணை பற்றியும் பார்க்கிறோம். இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு சம்மதித்த சீடன், அதுக்கு தொடர்ந்து திருவிருந்து ஆராதனையின் துவக்கம், கெத்செமனேயிலே இயேசுவானவர் செய்த தீர்மானம், யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தலும் இயேசு கைது செய்யப்படலும், முதல் கட்ட விசாரணை, பேதுருவின் மறுதலிப்பு ஆகியவற்றை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். உலகம் ஒதுக்கினாலும் ஒரு காலம் எங்களை ஒதுக்காமல் இருக்கிற எங்கள் அன்புள்ள தேவனே, பல சமயங்களில் நாங்களே உம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் எங்களை தேடி வருகிறீர், எங்களை நேசிக்கிறேன் என்பதை காட்டுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம், பரமபிதாவே, ஆமென். ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் ஒவ்வொரு நாளும் இரவில் ஜன்னல் அண்டையில் ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைக்கிற வழக்கம் இருந்தது. 10 ஆண்டுகளாக அவள் இவ்வாறு செய்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் இரவில் மெலிந்து எலும்பும் தோலுமாக இருந்த ஒரு பெண் அந்த வீட்டின் கதவை தட்டினாள். உள்ளே இருந்த பெண் அந்த பெண்ணை அழைத்து, உள்ளே வாருங்கள், உட்காருங்கள், வெளியே குளிராக இருக்கிறது, குளிர்காயுங்கள் என்று சொல்லி நெருப்பின் அருகே கொண்டு போய் உட்கார வைத்தாள். சற்று நேரம் வெதுவெதுப்பான பிறகு வந்த பெண் அந்த வீட்டு பெண்ணை பார்த்து கேட்டாள், ஜன்னல் அருகே மெழுகுவர்த்தி கொளுத்தி வைத்திருக்கிறீர்களே, எதற்காக என்று கேட்டார். அதற்கு அந்த பெண் சொன்னால், வேறொன்றும் இல்லையம்மா, 10 ஆண்டுகளுக்கு முன்னராக என்னுடைய மகள் வீட்டை விட்டு போய்விட்டாள். எங்கே போனால் என்பது எனக்கு தெரியவில்லை. தேடி பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியவில்லை. அவளை நான் வரவேற்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த வெளிச்சத்தை என் ஜன்னலில் வைத்திருக்கிறேன். சில சமயங்களில் வெளியே எட்டி பார்த்து, லிசி லிசி, நீ எங்கே போனாயம்மா, வீட்டிற்கு வந்துவிடு என்று கத்துவேன். இதுவரைக்கும் அவள் வரவே இல்லை என்று சொன்னார். வந்த பெண்ணுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. அதை பார்த்த உடனே சற்று உற்று கவனித்து, என் கண்களை நீ ஏமாற்றவில்லையே, லிசி, நீ வந்து விட்டாயாம்மா, நீ வந்து விட்டாயா என்று அந்த தாய் கதறினார். ஆமாம், நான் வந்து விட்டேன். வீட்டை விட்டு போய் பல கஷ்டங்களை நான் அனுபவித்து விட்டேன். என்னை நீ ஏற்றுக்கொள்வாயோ மாட்டாயோ என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். 10 ஆண்டுகளும் எனக்காக நீ காத்திருக்கிறாய் என்று அம்மாவை கட்டிப்பிடித்து தேம்பி அழுதாள். நம்முடைய ஆண்டவரும் கூட அப்படித்தான். நாம் எப்பொழுது அவரிடத்தில் திரும்புவோம் என்று ஒவ்வொரு நாளும் அவர் காத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவரிடத்தில் வர வேண்டும் என்பதையே அவர் விரும்புகிறார். நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்மை தன்னோடு எப்பொழுதும் வைத்துக்கொள்வதற்காக அவர் செய்த ஏற்பாடுகளை எல்லாம் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். முக்கியமாக இந்த நாளில் நம்மை மன்னிப்பதற்காக இயேசுவானவர் செய்த தீர்மானம், அதுவும் மிகவும் மிகவும் முக்கியமான தீர்மானத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அது தொடர்ந்து அவர் பட்ட பாடுகள், அவரோடு கூட இருந்த 2 சீடர்கள் அவருக்கு தந்த வேதனை, எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். இந்த வேதனைகளையும் தாண்டி இந்த ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை இந்த வார பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை முதலாவதாக நாம் பார்ப்போம். மறக்கக்கூடாது என்று ஆண்டவர் சுவிசேஷம் சொல்கிற இடங்களிலெல்லாம் இந்த செயல் சொல்லப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அப்படி மறக்க முடியாத சம்பவம் என்ன நிகழ்ந்தது? அந்த சம்பவத்தின் விளைவாக சீடர்களில் ஒருவன் என்ன செய்தான் என்பதை முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிறோம். புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை நெருங்கியது. இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. மத தலைவர்கள் என்ன செய்ய முயன்றார்கள்
என்பது பற்றி மார்க் சொல்வதை பாருங்கள். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். அவர் அவர்களை தேடி வந்தார். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு வந்தார். அவரை பற்றி பிரசங்கம் பண்ணியவர்கள், அவரை பற்றி பேசினவர்கள் இப்பொழுது அவரை கொலை செய்ய போகிறார்கள். தேவனை தேடுகிறவர்களுக்கு இது ஒரு மிகுந்த எச்சரிப்பை கொடுக்க வேண்டும். வேதத்தை வாசித்தால் போதாது, ஜெபித்தால் போதாது, அதையும் தாண்டி அவரோடு நமக்கு உறவு இல்லை என்றால் அவர் நம்மிடத்தில் வரும்போது அவரை நம்மால் அடையாளம் கண்டுகொள்ளாமல் போய்விடும். அவரை கொலை செய்வதற்கும் நாம் தயங்க மாட்டோம். அநேக சமயங்களில் மதவாதிகள் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள், இன்னமும் அப்படித்தான் இருக்கிறார்கள். வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற நாம் அவர்களைப் போல இல்லாமல் அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அவரோடு கூட நமக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவரை கொலை செய்வதற்கு வகை தேடினவர்கள் அவரை திடீரென்று கைது செய்தால் கலகம் உண்டாகிவிடும். பண்டிகை நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது, நிறைய பேர் வந்திருக்கிறார்கள், நாம் அப்படி செய்யக்கூடாது, ரகசியமாக அவரை கைது செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்களாம். அதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. இந்த திட்டத்தை தீட்டி முடிப்பதற்கு முன்னராக ஒரு இடைச்செருகல் சம்பவம் வருகிறது. அந்த இடைச்செருகல் சம்பவம்தான் இயேசுவை அவர்களுக்கு காட்டி கொடுப்பதற்கு ஒரு சீடன் தீர்மானம் செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக அமைந்தது. பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இயேசு விருந்துக்கு சென்றிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் என்று மார்க் சொல்கிறார். ஆனால் மரியாள் என்பது மற்ற சுவிசேஷங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நலதம் எனும் உத்தமமான தைலத்தை அவர் மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த தைலம் இந்தியா அல்லது நேபாளத்திலிருந்து அங்கு சென்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நிச்சயமாக அது விலை உயர்ந்த தைலமாகத்தான் இருக்க வேண்டும். அப்பொழுது சிலர் விசனமடைந்தார்கள் என்று மார்க் சொல்கிறார். 300 பணத்திற்கு இதை விற்றிருக்கலாமே, ஏன் அதை விட அதிகமான விலை கூட விற்றிருக்கலாம், இப்படி வீணாக ஊற்றிவிட்டாளே என்று முறுமுறுக்கிறார்கள். இதை தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றும் சொன்னார்கள். இந்த எண்ணத்தை அங்கிருந்தவர்களுக்கு விதைத்தது யூதாஸ்காரியோத்து என்று மற்ற சுவிசேஷங்களை பார்க்கிறோம். இன்னொரு படி முன்னே போய் யோவான் சொல்லுகிறார், அவன் திருடனாயிருந்தபடினாலே, அவன் பொக்கிஷத்தை தன் கையில் வைத்திருந்ததினாலே அப்படி சொன்னான் என்று சொல்கிறார். இந்த 300 பணம் கைக்கு வந்திருந்தால் அதிலிருந்து கொஞ்சம் பணம் தான் எடுத்திருக்கலாமே என்று யூதாஸ் யோசித்ததாக யோவான் குறிப்பிடுகிறார். அப்பொழுது இயேசு குறுக்கிடுகிறார், அவளை விட்டுவிடுங்க, ஏன் அவளை தொந்தரப்படுத்துகிறீர்கள், எனக்கு நல்லதை செய்திருக்கிறாள் என்று சொல்கிறார். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். எப்போது விரும்புகிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் தரித்திரருக்கு உதவி செய்யலாம், நன்மை செய்யலாம். நான் உங்களிடத்தில் எப்போதும் இருக்க மாட்டேன். அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். என்ன இயன்றதை செய்தாள்? நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம்பாசம் முந்திக் கொண்டாள் என்று சொல்கிறார். தான் மரிக்கப் போகிறேன் என்பதை எல்லா சமயங்களிலும் சுட்டி காட்டுவதற்கு இயேசு தயங்கவில்லை. அவர் வந்தது அதற்காகத்தானே. தொடர்ந்து ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே சொல்கிறார். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடங்களிலெல்லாம் இந்த சம்பவம் சொல்லப்படும். இவள் செய்தது மறக்கக்கூடாதது என்று இயேசு சொல்கிறார். ஆம், சில சமயங்களில் நாம் செய்கிற காரியங்கள் அதிக பிரசங்கித்தனமாக இருந்தாலும் அது ஏன் செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. தேவன் பேரிலே நாம் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையும் தேவன் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவானவர் கடிதம் கொண்ட போது யூதாஸ்காரியோத்து ஒரு தீர்மானம் செய்கிறார். அந்த தீர்மானத்தின் விளைவுதான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் சென்று இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு சம்மதிக்கிறான். அவனை கடிந்து கொண்டதை அவனால் தாங்க முடியவில்லை.
நாம் ஒருவரை நேசித்தால் அவர் நம்மை கடிந்து கொள்ளும்போது நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். அவரை காட்டிக் கொடுப்பதற்கு நாம் தீர்மானம் செய்ய மாட்டோம். அவரை விட்டு பிரிந்து செல்வதற்கு நாம் தீர்மானம் செய்ய மாட்டோம். அப்படி தீர்மானம் செய்கிறோம் என்றால் நாம் ஒரு காலத்திலும் அவரை நேசிக்கவில்லை என்பது தெளிவாக வெளிப்படுகிறது. முந்தின சம்பவமாகிய சதி திட்டத்தில் யூதாஸ் காரியத்தும் பங்கேற்கிறார். பிரதான ஆசாரியத்துக்கு சென்று இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு அவன் சம்மதிக்கிறான். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அதற்கு பணம் கொடுப்போம் என்று வாக்கு பண்ணினார்கள். அவரை காட்டிக் கொடுப்பதற்கு தகுந்த சமயம் அவன் பார்த்து கொண்டிருந்தான். இயேசுவை காட்டிக் கொடுக்க இருந்த யூதாசும் இயேசுவோடு தான் இருந்தான். அவன் காட்டிக் கொடுக்க போவது இயேசுவுக்கும் தெரியும். ஆனாலும் யூதாசை இயேசு வெறுக்கவில்லை. நம்மால் அப்படி இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாதது தான். மனுஷரால் இது கூடாதது தான். ஆனால் தேவனால் இது கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். நம்மால் முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் யாரையும் வெறுக்கக்கூடாது. யூதாசை கூட இயேசு வெறுக்கவில்லை. அப்படியானால் சக மனிதர்களை நாம் ஏன் வெறுக்க வேண்டும்? நம்மால் முடியாது என்பது தெரியும் போது முழங்காற்படியிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே இதை செய்வதற்கு எனக்கு பலத்தை தாரும் என்று நாம் கேட்டோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பலத்தை தருவதற்கு ஆயத்தமாக காத்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார் அல்லவா? அது எவ்வளவு உண்மை. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தோம் என்றால் நமக்கு எது நடந்தாலும் அதையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி போடுவதற்கு நம் தேவனால் முடியும். அந்த நம்பிக்கையோடு கூட தேவனுடைய நடத்துதலுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்படைக்க வேண்டும். அதன் பிறகு கடைசி ராவிருந்து நடக்கிறது. பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை இந்த சம்பவத்தின் முதல் பகுதி நமக்கு காட்டுகிறது. நமக்காக கூட தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். நாம் ஒருவேளை இதை எதிர்பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை தேவன் ஏற்கனவே செய்திருக்கிறார். சீசரிடத்தில் அவர் சொல்கிறதை பாருங்கள். 2 பேரை கூப்பிட்டு சொல்கிறார், நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள். அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். அது இனிமேல் நடக்கப் போகிற ஒரு காரியம். இப்படி ஒரு சம்பவம் நிகழும் என்பது அவருக்கு தெரியும். அதை சொல்கிறார். அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் இங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். இது என்ன? தண்ணீர் குடம் ஒருவன் சுமந்து கொண்டு போவானாம். அவன் பின்னாலே போய் அந்த வீட்டுக்கு நுழைந்து இப்படி கேட்க வேண்டுமா? அப்படியே அவர்கள் போய் கேட்டார்கள். தங்களுக்கு இயேசு சொன்னபடியே அவர்கள் பார்த்தார்கள், பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் என்று மார்க் சொல்கிறார். இது முன்னறிவா முன்குறித்தலா? பல சமயங்களில் அநேகர் இந்த இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்கிறார்கள். ஏற்கனவே தேவன் அந்த எஜமானுடைய மனதிலே பேசியிருக்கிறார். அது மிகவும் முக்கியமானது. அடுத்து, அந்த வீட்டிற்கு ஒருவன் தண்ணீர் கூடம் சுமந்து செல்வான் என்பது தேவனுக்கு ஏற்கனவே தெரியும். தேவன் அதை இயேசுவுக்கு சொல்லியிருக்கிறார். இயேசு இங்கே சொல்லுகிறார். இந்த சம்பவத்தில் தண்ணீர் குடம் ஒருவன் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியாது. அப்படி ஒன்று நடக்கும் என்பது தேவனுக்கு முன்னரே தெரியும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், உங்களில் ஒருவன், என்னோடு அப்பம் புசிக்கிற ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்கிறார். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷன் கையோ, அந்த மனுஷன் பிரவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். இங்கேயும் யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் முன்குறிக்கவில்லை. யூதாஸ் காட்டிக் கொடுப்பான் என்பது அவர் ஏற்கனவே தெரியும். அந்த அடிப்படையில் தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. காட்டிக் கொடுத்த அவன் திருந்தி இருக்கலாம். திருந்தி இருந்தால் அவனுக்கு ஐயோ என்று சொல்லியிருக்க மாட்டார். அவன் திருந்த மறுக்கிறான். அதனால்தான் அவன் பிரவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்கிறார்.
எனவே தேவன் தம்முடைய முன் அறிவின்படி சொல்லுகிற காரியங்களை எல்லாம் அவர் முன்குறித்து செய்கிறார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அது முன் அறிவு, அதனால் அப்படி சொல்லுகிறார். வேதாகமம் சொல்லுகிறபடி நிறைவேறியது என்று சொல்லும்போது கூட வேதாகமம் சொன்னது நிறைவேறுவதற்காக அந்த சம்பவம் நிகழவில்லை. அந்த சம்பவம் நிகழும் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்ததினால அவர் சொன்னார். அவர் சொன்னபடி இது நடந்தது என்று ஆண்டவர் பல இடங்களில் சொல்லுவதை பார்க்க முடியும். அந்த பஸ்காவை புசித்த போது சில அடையாளங்களை இயேசுவானவர் சொல்லுகிறார். அந்த அடையாளங்களின் அர்த்தம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அப்பத்தை சாப்பிடுகிறார்கள், அது தன்னுடைய சரீரம் என்று சொல்கிறார். அப்பத்தை பீப்பது போல என் சரீரத்தை பீத்து போடுவார்கள். இனிமேல் நடக்கப் போகிற இந்த திருவிருந்து ஆராதனைகளில் நீங்கள் அப்பத்தை சாப்பிடும் போதெல்லாம் நான் சரீரம் பீக்கப்பட்டு இறந்து போனேன் என்பதை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல திராட்சரசம் குடித்தார்கள். அந்த திராட்சரசமானது தான் சிந்த போகிற இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இயேசுவை நசரேயன் என்று சொன்னார்கள். நசரேயன் என்று சொன்னதற்கு காரணம் நாசரேத்து ஊரான் என்ற அர்த்தம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நசரேய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது. அந்த நசரேய உடன்படிக்கையின் பிரகாரமாக யார் அந்த உடன்படிக்கை செய்து கொள்கிறார்களோ அவர்கள் திராட்சரசம் சாப்பிடக்கூடாது. இயேசுவானவர் அந்த உடன்படிக்கையை இப்போது மேற்கொள்கிறார். பாருங்கள், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுகிறது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். இயேசுவானவர் நசரே உடன்படிக்கையை செய்திருக்கிறார். நமக்காக இப்படியெல்லாம் அவர் செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது இன்னொன்றையும் காட்டுகிறது. இயேசு தேவனாக இருந்த போதிலும் நித்தியமாக அவர் ஒரு மனிதனைப் போல வாழப்போகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் தேவன் என்றால் சாப்பிட தேவையில்லை. மனிதராக இருப்பதனாலே சாப்பிடுகிறார். சாப்பிடும்போது நம்மோடு சேர்ந்து திராட்சரசத்தை பானம் பண்ணும் வரைக்கும் அவர் திராட்சரசம் பானம் பண்ணுவதில்லை என்று உடன்படிக்கை செய்கிறார். அதற்கு பிறகு ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இடரல் இருக்கிறது, ஆனாலும் ஆறுதலும் அங்கே கொடுக்கப்படுகிறது. இயேசு சொல்லுகிறார், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று சொல்லுகிறார். எழுதியிருக்கிறபடி நடக்கிறது. ஏன் எழுதப்பட்டது? இப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்படவில்லை. நடக்கும் என்று தேவனுக்கு தெரிந்திருந்ததால் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஆறுதலாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். என்னை கொன்று விடுவார்கள், ஆனால் நான் உயிர்த்தெழுந்து விடுவேன் இந்த ஆறுதலையும் சொல்கிறார். ஆனால் இந்த ஆறுதலான வார்த்தைகள் சீசருடைய உள்ளத்தில் பதிந்ததாக தெரியவில்லை. இடரலை பற்றி சொன்ன மாத்திரத்தில் பேதுரு முன் வருகிறார். எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரலைய மாட்டேன் என்று உறுதியாக சொல்லுகிறார். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த ராத்திரியில் சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்னராக நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லுகிறார். நீ அப்படி சொல்லாதே, உன்னால் முடியாது. ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நான் உம்மோடைய மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொல்லுகிறார். எல்லோரும் அப்படியே சொல்லுகிறார்கள். கேட்பதற்கு அது இயேசுவுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அப்படி இருக்கப் போவதில்லை என்பது இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும். மனிதன் தன் சொந்த மாம்சத்தை நம்பி, தன் சொந்த பலத்தை நம்பி செய்கிற தீர்மானங்கள் எல்லாம் எலன் ஒயிட் அம்மையார் சொல்வது போல மணலில் திரிக்கப்பட்ட கயிறுகள் தான். இப்படிப்பட்ட சுய நம்பிக்கைகள் நம்மிலிருந்து ஒழிய வேண்டும். பரிசுத்தவான்களின் வல்லமை முறியடிக்கப்பட வேண்டும் என்று தானியேல் 12:7 சொல்கிறது. இதற்காகவே 1260 வருட உபத்திரவத்தை தேவன் திருச்சபைக்கு அனுமதித்தாராம். பொதுவாக இந்த உபத்திரவத்தை பற்றி பேசும்போதெல்லாம் உபத்திரவப்படுத்தினவர்களை பற்றி நாம் பேசுகிறோம். ஆனால் இந்த உபத்திரவம் நம்முடைய வல்லமை முறியடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்டது என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். நம் நன்மைக்காகவே நமக்கும் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். நாட்களிலே ஏதாவது உபத்திரவத்தை நீங்கள் அனுமதித்து வருகிறீர்களா? நம்முடைய சுய வல்லமையை ஒழிப்பதற்காகவே
தேவன் இதையெல்லாம் செய்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டு தேவனை சார்ந்து நிற்பதற்கு பழகியாக வேண்டும். அடுத்து இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்திற்கு செல்வதை பார்க்கிறோம். ஒலிவமலையில் அந்த தோட்டம் இருந்தது, இப்பொழுது அங்கே இல்லை. அந்த தோட்டத்தை தீத்துராயன் எல்லா மரங்களையும் வெட்டும்போது வெட்டி அழித்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. கெத்செமனேல இயேசு ஒரு ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபத்திற்கு என்ன பதில் கிடைத்தது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பேதுருவையும் யாக்கோவையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போகிறார். அங்கு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதோவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். எவ்வளவு வேதனை வேதனை! அவருடைய மனம் தாங்க முடியாத அளவிற்கு வேதனைப்படுகிறது. சீடர்களை பார்த்து சொல்கிறார், இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லிவிட்டு சற்று அப்புறம் போய் ஜெபிக்கிறார். இந்த வேளை என்னை விட்டு நீங்க முடியுமானால் நீங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுகோள். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபித்தார். அவர் ஒரு மனிதனாக பாவத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலை நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படி பாவத்தை தன்மேல் சுமந்தால் என்ன ஆகும் என்பது அவருக்கு தெரியும். அதனால்தான் வேதனையோடு கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று ஜெபிக்கிறார். அவர் அவ்வாறு ஜெபித்து விட்டு திரும்பி வந்தபோது இந்த 3 சீடர்களும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பேதுருவை நோக்கி அவர் பேசுகிறார். சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்கக்கூடாதா என்று கேட்கிறார். கேட்டுவிட்டு சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், நாம் சும்மா பலவீனம் உள்ளது என்றார். எதற்காக ஜெபம்? நம்முடைய பலவீனத்தை போக்குவதற்கு தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அதற்கு ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. தேவனோடு நாம் தொடர்பில் இருந்தால் சோதனை வரும்போது நாம் வெற்றி பெறுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். 3 முறை இயேசுவானர் இவ்வாறு ஜெபித்ததாக நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு இயேசு சொல்கிறார், இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும் வேலை வந்தது. இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்படுகிறார் என்று சொல்கிறார். போதும் என்கிறார். என்ன போதும்? இனி நீங்கள் என்னோடு விழித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் மிகுந்த வேதனையில் இருந்தேன். இப்பொழுது நான் தீர்மானம் செய்துவிட்டேன். என் வேதனை நீங்கிவிட்டது. நான் பாவத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். நான் சாகப் போகிறேன். சாவதற்கு நான் தீர்மானித்து விட்டேன். போதும். ஒரு மனிதராக இயேசுப்பட்ட பாடுகளை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. தன்னோடு மாம்சமும் இரத்தமுமாக யாராவது உதவிக்கு இருக்க மாட்டார்களா என்று ஏங்கினார். அப்படி யாரும் இல்லை. அவர் தனியராகத்தான் ஆலையில் போரடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை அவர் இப்பொழுது சந்திப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டார். என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுதனுக்குள் போவோம் என்று சீடத்திலே இயேசு சொல்கிறார். தேவனை விட்டு நம்மை பாவம் பிரிக்கிறது. உலகத்தின் பாவத்தை தன் மீது இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது அவரும் பிதாவை விட்டு பிரிய நேரிடும். இந்த எண்ணமே அவரை வேதனைப்படுத்தி இருக்க வேண்டும். இயேசு சிலுவையில் தொங்கிய போது அவர் பேசிய வார்த்தைகளை மார்க் 15:34 வாசிக்கிறோம். பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆம், தேவனை விட்டு அவர் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. நித்தியமாக பிதாவாகி தேவனோடு குமாரனாகி தேவன் இணைந்திருந்தார். இப்பொழுது பிரிய போகிறார். நம்மேல் அவருக்கு இருந்த அன்பினாலே அந்த பிரிவை ஏற்றுக்கொள்வதற்கு இயேசு தீர்மானித்தார். இதுதான் அவருடைய அன்பு. இந்த அன்பை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் ஒரு காலம் அவரை விட்டு பிரியக்கூடாது என்று தீர்மானம் செய்வோம். இங்கே சொல்வோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மக்கள் ஓடியதை பார்க்கிறோம். இயேசு சொன்னபடி என்ன நடந்தது என்பதை பார்ப்போமா. யூதாஸ் வருகிறான். அவர் அண்டையில் சேர்கிறான். ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்கிறான். அவனோடு இயேசுவை கைது செய்வதற்கு ஆட்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்துக் கொள்கிறார்கள். இருட்டு நேரத்தில் இயேசுவை கைது செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள். பகலில் செய்தால் கலகம் நேரிடலாம். அந்த இருட்டு நேரத்தில்
தவறாக வேறொருவரை கைது செய்து விடக்கூடாது. இயேசுவை நன்றாக அறிந்திருந்த ஒருவர் தான் இயேசுவை அடையாளம் காட்ட முடியும். அதைத்தான் யூதாஸ் இங்கே செய்கிறான். அப்பொழுது அங்கே இருந்தவர்களின் எதிர்வினை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். பேதுரு என்ன செய்கிறார்? பேதுருடைய பெயரை மார்க் இங்கே சொல்லவில்லை, ஆனால் பேதுரு தான் அதை செய்தார் என்பதை மற்ற சுவிசேஷங்கள் சொல்கின்றன. அவர் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதரை வெட்டுகிறார். இயேசு என்ன செய்கிறார்? அவர்களை பார்த்து பேசுகிறார். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே, ஆனாலும் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்றார். ஆம், வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியது என்பது மறுபடியும் ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். அநேக மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக இறந்திருக்கிறார்கள். இயேசுவனுடைய மரணமும் மற்றவருடைய மரணமும் ஒன்று இல்லை. இவர் வித்தியாசமானவர் என்பதை வேத வாக்கியங்கள் சொல்கிற தீர்க்க தரிசனங்கள் தான் நமக்கு காட்டுகின்றன. மற்ற மனிதர்களை போன்ற ஒரு மனிதர் இல்லை. இவர் தேவன் என்பதையும், இவர் மற்றவருடைய பாவங்களுக்காக சாக வந்தார் என்பதையும் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் தேவன் சொன்னபடியே நிறைவேறின என்பதை நாம் பார்க்கும்போது மற்றவர்களுடைய இறப்புக்கும் இயேசுவனுடைய இறப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சீடர்கள் என்ன செய்தார்கள்? எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஒரு வாலிபன் என்ன செய்தார் என்பதையும் மார்க் பதிவு செய்திருக்கிறார். ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போகிறான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடிப்போனான் என்று சொல்லப்படுகிறது. சிலர் இது மார்க் என்று சொல்கிறார்கள், ஆனால் வேதாகமத்தில் அதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. இயேசுவை கைது செய்தவுடன் அதுவரை அவரோடு இருந்த எல்லாரும் ஓடிவிட்டார்கள். கொஞ்ச நேரத்திற்கு முன்னராக நாங்கள் உம்மை விட்டு ஓட மாட்டோம் என்று சொன்னவர்கள் இப்போது ஓடிவிட்டார்கள். சாவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன பேதுருவும் ஓடிவிட்டார். ஆனால் அதற்காக அவர்கள் எவரையும் இயேசு ஒதுக்கிவிடவில்லை. அதுதான் நம்முடைய தேவன். நான் அப்படி செய்திருக்க மாட்டேன் என்று ஒருவேளை நான் இன்றைக்கு சொல்லலாம். ஏனென்றால் அந்த சூழ்நிலையில் நான் இல்லை. அங்கே இருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் என்பதை என் தேவன் அறிவார். அப்படிப்பட்டவனாக நான் இருந்த போதிலும் கூட அவர் என்னை நேசிக்கிறார் என்பது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறது. பண ஆசை என்கிற ஒரே ஒரு தீமை யூதாசை என்ன பண்ண வைத்தது என்பதை நாம் பார்த்தோம். ஏதாவது ஒரு பாவத்தை நாம் விடாப்பிடியாக பிடித்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அந்த பாவம் ஒருவேளை நம்மை அழித்து விடலாம். தேவனோடு பேசுங்கள். தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யாதிருங்கள். அப்படிப்பட்ட உறவு தேவனோடு நமக்கு இருக்க வேண்டும். தேவனோடு நாம் பேச வேண்டும், அவர் நம்மோடு பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உண்மையான ஜெப வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நீ யார் என்கிற கேள்வி பேதுருவிடத்தில் கேட்கப்பட்ட போது பேதுரு என்ன செய்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதே சமயத்தில் விசாரிக்கப்பட்ட இயேசு தம்மை பற்றி என்ன சொன்னார் என்பதையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இயேசுவை பிடித்து சென்ற பிறகு பேதுரு என்ன செய்தார் என்பதை மார்க் 14:54 சொல்கிறது. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்றார். இயேசுவுக்கு அருகே செல்வதற்கு பேதுரு ஆயத்தமாக இல்லை. அருகே சென்று தன்னையும் கைது செய்து விட்டால் என்ன செய்வது? உம்மோடு கூட சாவதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் உண்மையிலே அப்படிப்பட்ட ஆயத்தமான நிலையிலே இல்லை என்பதைத்தான் அவர் செய்த செயல்கள் காட்டுகின்றன. தூரத்திலே அவருக்கு பின்னராக செல்கிறார். பிரதானுடைய ஆசாரியனுடைய அரண்மனைக்குள்ளே வருகிறார். சேவகரோடு கூட உட்காருகிறார். நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் என்று மார்க் சொல்கிறார். அதற்கு பிறகு இடைச்சல்கள் சம்பவம் வருகிறது. சனகரிம் சங்கத்திற்கு முன் இயேசு கொண்டு வரப்பட்ட போது நடந்த முதற்கட்ட விசாரணை எப்படி நடைபெற்றது? இது ஒரு இடைச்சல்கள் சம்பவம். பேதுருவின் மறுதளிப்பு அனுபவத்தில் அது இடைச்சல்களாக வருகிறது. பேதுரு அங்கே போய் உட்காருகிறார், பின்னர் மறுதளிக்கிறார். இந்த இரண்டுக்கும் இடையில் இயேசுவை விசாரித்தல் நடைபெறுகிறது. இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள்.
அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். கவனித்தீர்களா? தங்களை படைத்தவரை விசாரிப்பதற்கு இந்த மதவாதிகள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். இது நமக்கு மிகுந்த எச்சரிப்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவத்திலே நமக்கு பற்று இருக்கிறது என்பதை நம்முடைய சடங்குகள் மூலமாக காட்டுவது போதாது. உண்மையான பற்று நமக்கு இருக்கிறது என்றால் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இயேசு யார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். இன்றைக்கு இயேசு நம்மத்தில் வந்தார் என்றால் அவர் காலில் விழுந்து அவரை தொழுது கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் அவரை வணங்குகிறோம் என்று மார்த்தட்டினவர்களோ அவரை விசாரித்து கொலை செய்வதற்கு இப்பொழுது திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சாட்சி தேடினார்கள். எதற்கு? இயேசுவை கொலை செய்வதற்காக. சாட்சி அகப்படவில்லை. பொய் சாட்சிகளை ஏற்பாடு செய்கிறார்கள். அப்படி பொய் சாட்சிகள் வந்தும் ஒருவருக்கொருவர் சொல்வது முரண்பாடாக இருந்ததுனால அந்த பொய் சாட்சிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்கள், என்ன நியாயமாக விசாரிக்கிறார்களாம். பொய்யான சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம். ஆனால் உண்மையான சாட்சி இயேசுவால் சொல்லப்பட்ட போது இது போதும் இவரை கொலை செய்வதற்கு என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், இயேசுவை பார்த்து பிரதான ஆசாரியன் கேட்கிறார், இவர்கள் உனக்கு விரோதமாக சொல்லுகிறதை குறித்து நீ முன்னும் சொல்லவில்லையா என்று கேட்கிறார். இயேசு எந்த பதிலும் சொல்லவில்லை. நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனை கிறிஸ்து தானா என்று கேட்கிறான். உண்மையை சொல்லி இது உண்மைதானா என்று கேட்கும்போது இல்லை இல்லை என்று ஆண்டவர் பொய் சொல்ல முடியுமா? நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். பிரதான ஆசாரியன் உண்மையைத்தானே சொன்னான். இயேசுவானவர் அவனிடத்தில் நீ சொல்வது உண்மையில்லை என்று சொல்ல முடியாதல்லவா? பிரதான ஆசாரியன் இதை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? தேவதூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும் இவன் மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். மறுபடியும் ஒன்றை சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஏன் அப்படி தீர்மானம் பண்ணினார்கள்? இயேசு யார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இயேசு யார் என்பது ஏன் தெரியவில்லை? அவர்களுக்கும் இயேசுவுக்கும் அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த உறவும் இல்லை, எந்த பழக்கம் இல்லை. ஒரு மனிதன் தன்னை தேவன் என்று சொன்னால் அவனை கொல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் தன்னை தேவன் என்று சொல்வது மனுஷன் அல்ல என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. வேத வசனத்தை வைத்தே இன்றைக்கு நாம் எத்தனை பேரை கொன்று கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும், அவருடைய முகத்தை மூடவும், அவரை குட்டவும், ஞான திருஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறிந்தார்கள். சர்வலோகத்தையும் படைத்த என் ஆண்டவர் பாவ மனிதர்களாலே கேலி செய்யப்படுகிறார், அடிக்கப்படுகிறார். சிலர் நம்மை பார்த்து சில வார்த்தைகள் சொன்னாலே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. துப்பினார்கள், குட்டினார்கள், முகத்தில் அறைந்தார்கள். இதையெல்லாம் நாம் தாங்கிக் கொள்வோமா? நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் நாம் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய துன்பங்களை நம்மாலே சகித்து கொள்ள முடியும், நம்முடைய துன்பங்களை நம்மாலே தாங்கிக் கொள்ள முடியும். மீண்டும் பேதுருவை பற்றிய சம்பவம் வருகிறது. இயேசு உள்ளே உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பேதுரு வெளியே பொய் பேசி கொண்டிருந்தார். அது என்ன என்பதை பார்ப்போம். பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்த்தோம். அப்பொழுது பிரதான ஆசாரியனின் வேலைக்காரி ஒருத்தி அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகி இயேசுவோடு இருந்தாய் என்றார். இங்கே நசரேயன் என்று சொல்வது நசரேய விரதம் அல்ல, நாசரேத்தூரான் என்ற அர்த்தம். அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதளித்தான். அப்பொழுது சேவல் கூவிற்று. இப்போதாவது பேதுருவுக்கு உணர்வு வந்திருக்க வேண்டும். நான் அவ்வளவுக்கு பலவான் இல்லை என்பதை உணர்ந்து இந்த சேவல் கூவுவதற்கு முன்னராக நான் மறுதளித்து விட்டேன் என்று தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு, என் சொந்த பலத்தில் நான் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்ய மாட்டவர் என்று கேட்டிருக்க வேண்டும். நாமும் கூட அப்படித்தான் போராட்டங்களிலே தோற்று போகும்போது தேவனிடத்தில் பேசி மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக தொடர்ந்து நம்முடைய பயபலத்தை நாம் நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னாள்.
அவன் மறுபடியும் இல்லை என்று மறுதளிக்கிறான். சற்று நேரத்திற்கு பின்பு மறுபடியும் அருகே நின்றவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். இயேசுடைய சீடர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா? ஆனால் நீ கலிலேயன், அவர்களில் ஒருவன் என்று அவர்கள் சொல்கிறார். உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசுவோடு இருக்கிறவன் பேசாத பேச்சுகளை எல்லாம் அவர் இங்கே பேசுகிறார். நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். இயேசுவோடு இருக்கிறவர்கள் சபிக்க மாட்டார்கள், இங்கே சபிக்கிறான். என் பேச்சு அப்படி இல்லை, நான் மோசமானவன், நான் இயேசுவோடு இருந்தவன் இல்லை என்று இங்கே அவன் பேசுவதை பார்க்கிறோம். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். யூதாஸ் காரியத்தும் இதைத்தான் செய்திருக்க வேண்டும். அவர் சொன்னபடி நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று அவன் அழுதிருக்க வேண்டும். அதை யூதாஸ் செய்யவில்லை, பேதுரு செய்கிறார். இயேசுவை பின்பற்ற விரும்பியும் பேதுரு தோற்று போனார். இப்படிப்பட்ட அனுபவம் நம்ம யாருக்குத்தான் ஏற்பட்டதில்லை. எல்லோருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அல்லது பல சூழ்நிலைகளிலே நாம் இப்படித்தான் நடந்திருக்கிறோம். நாம் தோற்று போயிருக்கிறோம். நாம் தோற்று போனாலும் தேவன் நம்மை கைவிடுவதில்லை. பேதுருவை தேவன் கைவிடவில்லையே, நாம் அவரை ஒதுக்கக்கூடாத உழவுதான். பேதுருவையும் யூதாசையும் ஒப்பிட்டு பாருங்கள். இவ்வளவு தோல்விக்கு பிறகும் இயேசுவை விட்டு விலகுவதற்கு பேதுரு ஆயத்தமாக இல்லை. யூதாஸ் இயேசுவை விட்டு விலகுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் அவரை நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்றைக்கு பேதுருவை ஏற்றுக்கொண்ட இயேசு, அன்றைக்கு சீடர்களை ஏற்றுக்கொண்ட இயேசு இன்றைக்கு என்னையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் இயேசுவை நம்பும்படியாக இன்னமும் என்னை தாங்கி வழி நடத்துகிறது. ஒவ்வொரு முறை நான் தவறு செய்யும் போதும் மீண்டும் இன்னொரு வாய்ப்பை என் இயேசு எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதுதான் மிகவும் முக்கியமானது. சிற்பியால் தவறாக உடைக்கப்பட்ட ஒரு பெரிய பளிங்கு பாறை அங்கே வெகு காலமாக கிடந்தது. கிட்டத்தட்ட 100 வருடங்கள் அந்த பாறை அங்கே கிடந்தது. பல சிற்பிகள் அங்கே வந்து வேலை செய்வார்கள். ஆனால் இந்த பாறையை யாரும் கண்டுகொள்ளவில்லை. 1505ஆம் ஆண்டு ஒரு சிற்பி அங்கே வந்தார். சிற்பி அந்த கல்லை பார்த்தபோது பெரிய பாறாங்கல், விலையுயர்ந்த கல், ஆனால் இதை பயன்படுத்துவதற்கு வழி இல்லை என்று எல்லோரும் ஒதுக்கிய ஒரு கல். இந்த சிற்பி இதை பார்த்து இந்த பாறையிலிருந்து தாவீது ராஜா சிலையை உருவாக்குவதற்கு தீர்மானித்தார். 18 அடி உயர சிலையை அவர் செதுக்கினார். 3 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஒளியினாலே அந்த சிற்பத்தை செதுக்கினார். மைக்கேல் ஏஞ்சலோ அவர் அந்த சிற்பி. பலராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு கல் தாவீது ராஜாவாக உருவெடுத்தது. அந்த சிலையை செய்து முடித்த பிறகு மைக்கேல் ஏஞ்சலோ தன்னுடைய மாணவனை பார்க்கிறார். அந்த மாணவன் சொல்கிறார், ஐயா, அதில் ஒரே ஒரு குறை உள்ளது என்று சொன்னார். என்ன குறை என்று மைக்கேல் ஏஞ்சலோ கேட்டபோது அந்த சிலை பேசவில்லை. அதுதான் குறை. ஒரு மனிதனைப் போல தத்ரூபமாக மனிதன் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த சிற்பம் அவ்வளோ அழகாக நிஜமானதாக தெரிந்தது. பலரால் ஒதுக்கப்பட்ட அந்த பளிங்கு பாறை 18 அடி உயர தாவீதாக மாறியது. ஒரு சிற்பி மனம் வைத்ததுனால. பல ஆண்டுகளாக உங்களை ஒதுக்கி இருக்கலாம். நீங்களும் பயனற்றவர்களாகவே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நாம் தேவையற்றவர்கள் என்று இந்த ஆண்டவர் ஒதுக்குவதே இல்லை. நம்மை செதுக்கி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, தமக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு இந்த தேவன் காத்திருக்கிறார். அதன் ஒரு ஏற்பாடு தான் இயேசுவானவர் சிலுவையில் அறியப்பட்டது. இந்த சம்பவங்கள் எல்லாம் தியானிக்கும்போது இந்த தேவன் நம்மில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவரிடத்தில் நம்மை நாம் ஒப்படைக்க வேண்டாமா? ஜெபம் பண்ணுவோம்.
எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் நல்லவர்கள் இல்லை தான், ஆனால் உங்களிடத்தில் வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவத்தை போக்கி நாங்கள் பயனுடையவர்களாக மாறத்தக்கதாக நீர் எங்களில் செயல்பட வேண்டுமாய் எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.